சார் இப்போ வீட்டு வாடகை வருமானத்த கணக்குல காட்டல அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல இருந்து நோட்டீஸ் வருமா சார்? எஸ் வரலாம். அது எப்படின்னா சிச்சுவேஷன் நிறைய பேர் நிறைய வீட்டு வாடகை வாங்கினாங்க. சில ஸ்மால் அமௌண்ட்ஸ் லைக் 8,000 9,000 பிலோ 10,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. ஆனால் சில பேர் 50,000 1,00,000 2,00,000லாம் வாடகை வரும். ஸோ அந்த சமயத்தில் இன்னொன்றும் பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் குடியிருக்கிறவங்க ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க அந்த ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணுறதுக்காக ஓனர்கிட்டேருந்து பேன் நம்பரு வித் ரிசிப்டோட கம்பெனியில் கொண்டு சப்மிட் பண்ணணும். ஸோ அதே போல் சப்மிட் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக பேன் நம்பரை போட்டோன்னா இவங்க பேன் நம்பரில் அது வந்து இவங்க இவ்வளோ வீட்டு வாடகை வாங்குறாங்கன்ட்டு இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் தாராளமாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில்னு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க வாங்குகிற வாடகை அவ்வளோத்துக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு 30% ஆஃப் த அமௌண்ட்டு ரெண்டல் அமௌண்ட்டில் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த முனிசிபாலிட்டிக்கோ அந்த நகராட்சிக்கோ டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த டேக்ஸ் அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினா போதும். அதுவும் இவங்க டோட்டல் வருமானம் மற்ற அதர் வருமானம் சேலரியாக இருக்கலாம் ரிட்டையர்டாக இருக்கலாம் அதர் வருமானத்தையும் சேர்த்து 12 lakhsக்கு மேலே இருந்தால் தான் நியூ ரீஜன் படி இவங்க டேக்ஸ் அப்ளை ஆகும். அது வரைக்கும் இவங்களுக்கு அதுக்குள்ளே அந்த வாடகை அமௌண்ட்டு இருந்தால் டேக்ஸ் வராது. அதனால் கட்டணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அங்கே ஃபைல் பண்ணதுனால இவங்க பேசிக் இன்கமே 4 lakhsக்கு மேலே இருந்தால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி எனக்கு ஒன்றும் டேக்ஸ் லைபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிடுறது பெட்டர். ஏன்னா அதுக்கப்புறம் நோட்டீஸ் வந்து டேக்ஸ் உண்மையிலே வந்திருந்ததுன்னா அதுக்கப்புறம் பெனால்ட்டி வரும், இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ரொசீடிங்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதனால் முன்னாடியே ஃபைல் பண்ணிடுறது பெட்டர். வீடியோ பார்க்குற உங்களுக்கு டேக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் மேலே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.